தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க. எதிர்நீச்சல் தொடரில் ஆதி குணசேகரனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே வர குற்றவை ஏபிஎஸ் அவர்கள், நீங்கள் அப்பத்தாவை விஷம் வச்சு கொண்டிருக்கிறீங்க, உங்கள் பொண்ணை கடத்திருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கைது பண்ணி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. கரிகாலன் வழிமறித்து விடமாட்டான், மாமா விடமாட்டேன்னு குறுக்கில் இருந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். அவனை தள்ளி விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. விசாலாட்சி அவனை மறுபக்கம் போவாதப்பான்றாங்க. கடைசியில் கூட்டிகிட்டு வேனில் ஏற்ற வரைக்கும் கரிகாலம் பின்னாலேயே ஓடுறான். கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப தூரம் பின்னாலேயே ஓடி போய் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வர்ற கரிகாலன் விசாலாட்சி அம்மா கிட்ட யாரும் வரமாட்டாங்க, வா நம்ம போய் அண்ணனை மாமாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு விசாலாட்சிக்கிட்ட சொல்கிறான். இதை பார்க்குற கதிர், யாரும் போக தேவையில்லை, வா நம்ம மட்டும் போகலான்ட்டு கரிகாலனை கூப்பிடுறான். பிறகு அங்கே இருக்கிற ஞானமும் கூட போயிடுறான். பிறகு அங்கே இருக்கிறவங்க இதுங்க திருந்தாத குலகதி கடைசி அப்படியே ஓடிடுறாங்க. அப்படின்ற மாதிரி அவங்க கணவர் மாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நந்தினி, ரேணுகா எல்லாரும் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிற குணசேகரனை பார்த்து, கவலைப்படாதண்ணா, எப்படியாச்சும் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவோம், எதுக்கு நீ கவலைப்படாதுன்னு ஆர்த்தர் சொல்கிறாங்க. எனக்கு எந்த கவலையும் இல்லைப்பா, நீங்கள் அப்பா அவனை தர்ஷனம் மட்டும் நல்லா பார்த்துக்குங்க, அம்மாவை பார்த்துக்குங்க, நீங்கள் ஒற்றுமையாக இருந்த மட்டும் போதும், சக்தி பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்களுக்கு அழுது பையன், அவன் பொன்னாட்டி பச்சை கட்டி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி குணசேகரன் சொல்கிறாரு. நாங்கள் எல்லா வீட்டில் பேசி நாங்கள் சமாதானம் பண்ணி உங்களை எப்படியாவது வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு குணசேகரங்கிட்ட தம்பிமார்களும் கரிகாலனும் சொல்கிறாங்க. பிறகு வக்கீலை பார்க்குறாங்க. வக்கீல் சொல்கிறாரு, அவங்க வக்கீல்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் டிமாண்ட் பண்ணிவிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்கள உங்கள் அண்ணனுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் பார்த்துக்குங்க, குறிப்பாக தர்ஷினி சாட்சி சொல்லாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கதிர் நமக்கு சொல்கிற கேட்க மாட்டாங்க அப்படின்றாரு. கேட்பாங்க, கேட்கல, அதில் எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி கோர்ட்டில் சாட்சி சொல்லாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு. அதுக்கு சரி நாங்கள் பேசி சமாதானம் நினைக்கிறோன்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஈஸ்வரியுடைய அப்பா வீட்டுக்கு வராரு. வர பார்த்து விசாராச்சு, வாங்கய்யா வாங்க, எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கிறீங்களா, சந்தோஷமாக வந்துருக்கிறீங்களா, என் பையன் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சந்தோஷமாக வந்துருக்கிறீங்களா அப்படின்னு விசாராட்சி பேசுகிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பிறகு சும்மா இருக்க சொல்லி நந்தினியும் ரேணுகாவும் சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளை செஞ்சதெல்லாம் சரியா நியாயமா, உங்கள் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, எல்லாரையும் கொண்டுட்டு அவர் மட்டும் உட்காந்துருப்பார் அப்படின்ற மாதிரி ரேணுகாவும் நந்தினியும் விசாலாட்சியை பார்த்து பேசுகிறாங்க. பிறகு ஸ்டேஷன்லேருந்து கரிகாலன் கதிரெல்லாம் வராங்க. வந்து பேசுகிறாங்க, அண்ணனுக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல வேணாம்.